உண்மையான காதலுக்கு எப்போவுமே சக்தி அதிகம். அதை நம்பினவங்க என்றைக்கும் கெட்டு போக மாட்டாங்க. உன்னோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான்டா இருக்கு. ஆனா அதை லீலா எப்படி ஏத்துக்குவான்னு தான் தெரியல. டேய், லீலா வராடா. லீலா, லீலா ஒரு நிமிஷம். லீலா, நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா பேச மட்டும் போகாத ப்ளீஸ். உனக்கு என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் என் முன்னாடி வந்து நிப்ப? லீலா, நான் பழைய கிருஷ்ணா இல்லை. என்ன கோர்ட்டில் வந்து நீ சாட்சி சொன்னியோ அன்னைக்கே அந்த கிருஷ்ணா செத்துட்டான். இது புது கிருஷ்ணா, உனக்காகவே வாழ்ற, உன்னை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிற வைராக்கியத்தோடு இருக்கிற புது கிருஷ்ணா. போதும், உன் வார்த்தைகளை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். காதலுங்கிற புனிதமான விஷயத்த உன் பொறுக்கித்தனத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ண எவ்வளவு கிரிமினலா திட்டம் போட்ட நீ. என் மாமா மட்டும் அந்த நேரத்துல வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதுக்கு தானே லீலா, ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். என் கழுத்துல பாஞ்ச குண்டு கொஞ்சம் மிஸ் ஆகி என் தலையில பாஞ்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? நாம 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என்னை தப்பிக்க வச்சிருக்கான் லீலா. வாயை மூடு, இனிமே அது கனவுல கூட நடக்காது. உன் மேல இருந்த நம்பிக்கையில தான் அந்த நேரத்துல என் ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்த வந்த என் மாமாவை கூட நான் உதாசீனப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நீ குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட நான் துடிதுடிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா என் மாமாவோட தம்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் வந்து உன்னை பத்தின என்ன உண்மையை சொன்ன அந்த நிமிஷமே எனக்கு இந்த உலகமே இருண்டு போச்சு. இவ்ளோ கீழ்த்தனமானவனைய நான் காதலிச்சேன்னு என்னையே நான் அருவருப்பா பாத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையில உன்னை பார்த்தது, பேசினது, பழகுனது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு நான் அப்பவே மறந்துட்டேன். இனி என் கண் முன்னாடியே நிக்காத, போயிடு. கோபம், வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. என்ன நம்பலீலா, நான் பழைய கிருஷ்ணா இல்லை. உன்னை கூட்டிட்டு போய் பாவம் பண்ண பார்த்தேன். ஆனால் நீ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லி என்னை காப்பாற்றி எனக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்ட. இனிமேல் இந்த உடல் பொருள் ஆவி எல்லாமே உனக்கு தான் லீலா. இனி நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத பாரு, இனி உன்னோட என் வாழ்க்கையை சேர்த்து பார்க்கவே முடியாது. லீலா ப்ளீஸ் லீலா, என்னை மன்னிச்சிடு. உன் காலை வந்து வேணா நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை நம்பலீலா ப்ளீஸ். இத பாரு, நீ என்ன பண்ணாலும் கதர்னாலும் என் கால்ல விழுந்தாலும் சரி, என் மனசு மாறாது. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராத. லீலா லீலா லீலா, அவதான் தெல்ல தெளிவா சொல்லிட்டால, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், என்னடா இது? நடு ரோட்ல ஒரு பொண்ணு காலில் விழுந்துகிட்டு. உண்மையா ஒரு பொண்ணை காதலிச்சு பாடுறா, அப்ப தெரியும் உனக்கு. சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போற? லீலாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா சொல்ற? அவ உன் காதலையே ஏத்துக்கல, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? கோபி, என் காதல் உண்மையானதுடா. அவ கண்டிப்பா ஏத்துக்குவா. எங்க காதல் கல்யாணத்துல போய் தான் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெரியண்ண எங்க போயிருக்காங்க? ஷாம்லி பக்கத்து வீட்டுல விளையாட போயிருக்கா, கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன உங்க சமையலா பெரியண்ண சமையலா? அவங்க சமையல் தான். அப்புறம் உங்க அண்ணனை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் உங்க ஆறுமுக அண்ணனை பத்தி கேட்டேன். உங்க அண்ணி பாவம், குழந்தைய வச்சுட்டு தனியா இருக்காங்க. ஷாம்லி வேற அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. உங்க அண்ணனை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஜாமீன்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? மறக்கல அண்ணி. சுப்பிரமணிய ஆனந்தா அதுக்குள்ள சுறாபாண்டி கேஸ்ல மாட்டிக்கிட்டாருல்ல, இவரை வெளியில கொண்டு வரதுக்கே எனக்கு பெருமாள் கிட்ட பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா போச்சு. அடுத்து ஆறுமுகனை வெளியில கொண்டு வர வேண்டியதான். அதுக்குண்டான முயற்சியில தான் நான் இருக்கேன். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல கேஸ் விசாரணைக்கு வரணும்ல, அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும்.
வாங்க நீ உட்காருங்க. உங்களுக்கும் இளவரசியை பரிமாற சொல்றேன். வாடா. ஷாமலி குட்டி சீக்கிரம் கை கழுவிட்டு வாமா. தள்ளி உட்காந்துக்கோ. நாம இந்த மாதிரி குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இத பார்க்க அவர் இப்ப இங்க இல்லையே. நீங்க இந்த கேஸ்ல மாட்டினது, லீலாவை கிட்னாப் பண்ணது, எனக்கு வேலை போனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால தான் குழப்பமே அவர் காசிக்கே போனாரு. நீங்க விடுதலை ஆனதுனால தான் எனக்கு பதவி உயர்வே கிடைச்சது. அப்பாவுக்கு தெரிஞ்ச எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதுவும் இப்படி நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்தா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார். இப்ப எனக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்களா சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. என் புருஷன் தான் கொலைகேஸ்ல மாட்டி உள்ள இருக்காரே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, நான் தனியா இருக்கேன். என்ன காரணம்? எனக்கு என் புருஷன் சரியில்லையே. என்ன நீ சொல்றீங்க? நீங்க ஒன்னும் தனியா இல்லையே, எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இந்நேரம் என் புருஷன் வெளியில வந்திருக்கணுமே. தோ இவங்கதான் என் புருஷனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாங்க. சண்முகம் பெரிய நீதிமான் மாதிரி என் புருஷனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். இதே உனக்கு ஒரு பிரச்சனை, இவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது சண்முகம் எப்படி பம்பர மாதிரி சொல்லணும் அவங்கள காப்பாத்தினா. ஆனா என் புருஷன் விஷயத்துல அப்படி எதுவுமே இல்லையே. இதுல இருந்து தெரியல நீங்க எல்லாம் ஒண்ணு, நான் தனின்னு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப கூட இளவரசி அண்ணி நீங்க வரத்துக்கு முன்னாடி ஆறுமுகனை எப்போ வெளியில எடுக்க போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க எதுக்காக என் புருஷனை புடிச்சு கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு. புருஷன் சரியில்லைன்னா ஊர் உலகத்துல மட்டும் இல்ல, சொந்த வீட்டுல கூட மதிப்பு இல்லைன்னு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, பணத்தை புள்ள பேர்ல போட்டு வை, அதான் உனக்கு நல்லதுன்னு. இப்ப தெரியுதா சுப்பிரமணி? அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அண்ணனை கூடி சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடலாம். நீங்க தைரியமா இருங்க அண்ணி. இங்க பாருங்க அண்ணி, அவர் உங்களுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் அண்ணன். அவர் எப்படியாவது நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம். நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க. அதையும் பார்க்க தானே போறேன். ஏய் சாப்பிட்றீ? ஹலோ மாமா, நான் லீலா பேசுறேன். லீலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. இப்பதான் கடைக்கு போனாங்க. அக்கா இல்லையா மாமா? அக்கா குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு லீலா. அது வந்து ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா குளிச்சுட்டு வந்தோன்னே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. அக்கா கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லுவியா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன விஷயம் சொல்லு லீலா. இல்ல மாமா, நான் அக்கா கிட்டே சொல்லிக்கிறேன். அப்போ நீ இன்னும் என்ன அண்ணினா தான் நினைக்கிறியா, மாமாவா நினைக்கலையா? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என்ன விஷயம் சொல்லு லீலா. அது ஒண்ணும் இல்ல மாமா. காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். அதான் அக்கா கிட்ட ஞாபகப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் தயங்குற? அக்கா குளிச்சுட்டு வந்ததும் இந்த விஷயத்த சொல்றேன், சரியா? தேங்க்ஸ் மாமா, கண்டிப்பா சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன். என்னடி போனும் கையுமா இருக்க? ராஜா தம்பிகிட்ட ஓசியில போனை வாங்கிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அக்கா கிட்ட தாமா பேசினேன். இளவரசி கிட்டயா? ஏன், என்ன விஷயம்? காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும்ல, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அக்காக்கு ஏன் போன் பண்ணி பணம் கேட்ட? என்னம்மா பேசுறீங்க? எனக்கு பணம் வேணும்னா யார்கிட்ட கேக்குறது? அக்கா கிட்ட தானே கேட்க முடியும், அதான் ஃபோன் பண்ணேன். இத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட கேட்டதெல்லாம் சரி. இனிமே உங்க அக்கா கிட்ட பணம் கேட்க வேண்டாம், என்கிட்ட கேளு. என்னம்மா நீ புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுற? நேத்து தான் மளிகை கடைக்கு பணம் வேணும்னு புலம்பிட்டு இருந்த. உன்கிட்ட பணம் கேட்டா நீ பணத்துக்கு எங்க போவ?
அக்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது யாருக்காக? நமக்காக தானே. அதான் அக்கா கிட்ட கேட்டேன். விவரம் புரியாம பேசாதரி. இத்தனை நாள் உங்க அக்கா நம்ம வீட்ல இருந்தா பரவாயில்ல. இப்ப புருஷன் வீட்ல வாழ போயிருக்கால, இப்போ அவகிட்ட பணம் கேட்டா அது நல்லா இருக்குமா? என்னம்மா, நம்ம அக்கா தானே. ஓ அக்கா தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லல. எப்ப நம்ம பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோமோ அப்பவே அந்த பொண்ணு நமக்கு சொந்தம் இல்ல, புகுந்த வீட்டுக்கு தான் சொந்தம். அவளே சொந்தம் இல்லாதப்போ அவ சம்பாதிக்கிறது மட்டும் நமக்கு எப்படி சொந்தம் ஆகும்? அதனால இனிமே உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. ஆமா, இப்ப இளவரசி பணம் கொண்டு வரேன்னால? அக்கா போன்ல பேசல, குளிச்சுட்டு இருக்காங்களா. மாமா தான் பேசினாரு. ஏண்டி அந்த மனுஷங்கிட்ட பணம் கேட்ட? நான் ஒன்னும் அவர்கிட்ட பணம் கேட்கல, அக்கா கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். அவர் தான் கட்டாயப்படுத்தி என்ன விஷயம்னு கேட்டாரு, அதான் சொன்னேன். ஏண்டி இப்படி பண்ற? அவர் இதை தப்பா நினைச்சுக்க மாட்டாரு? சரி சரி, நீ காலேஜ் கிளம்பு. நாளைக்கு பணத்தை எப்படியா ரெடி பண்ணி தரேன். எங்க கிளம்புறது? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், கட்டியே ஆகணும். எல்லாரும் கட்டிட்டாங்க, நான் மட்டும் தான் இன்னும் கட்டல. சரிடி, இப்ப என்ன இப்போ? நாளை கட்டிட்டா போச்சு. இப்ப நீ காலேஜ் கிளம்பு. அம்மா, பணம் இல்லாம என்னால காலேஜுக்கு போக முடியாதுமா. நீ முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, அப்பதான் நான் காலேஜுக்கு போவேன். பிடிச்ச ஒரே ஆடம் தான் உனக்கு. சரி இரு, யார்கிட்டயா கேட்டு வாங்கி தரேன். அம்மா, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போற. சமையல் வேலை இருக்குடி, அதை முடிச்சிட்டு போய் வாங்கி தரேன். அம்மா, எனக்கு காலேஜுக்கு நேரம் அதுமா. அம்மா, என்ன வெக்கையா இருக்கு. ஏசி வேற சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. மெக்கானிக்கு போனை போடப்பா. எந்த மெக்கானிக்? என்ன இப்படி கேக்குற? ஏசி மெக்கானிக்கு போனை போடு. பீச்சில் கரோடு ஊத்திட்டு இருந்த உப்பு காத்துல உனக்கு ஏசி கேக்குது. 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணமும் தரேன்னு உன் அம்மாவை நடிக்க வச்சா அதுல உனக்கு ஃபுல் ஏசி கேக்குது. ஒரு வாரமா ஏசில இருந்து பழகிட்டேன்ல செல்வா, அதான். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கரோடு வைக்க போய் தானே ஆகணும். அப்ப வெயில் அடிக்கும்ல, அப்ப என்ன பண்ணுவ? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவேன் செல்வா. எனக்கு தண்ணி கலந்த சரக்கு பிடிக்காதல்ல, ஃபாரின் ஸ்காட்ச் வாங்கிட்டு வாப்பா. உனக்கு ஃபாரின் ஸ்காட்ச்? கட்டு மரத்துல 5க்கும் 10க்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவனே ஓனா போகுதுன்னு அப்பா கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சா உனக்கு ஃபாரின் ஸ்காட்ச் கேக்குதா? ஏன்ப்பா அவரை அடிக்கிறான்? அடிக்காதப்பா. அவர் கூட சேர்ந்து நீயும் கட்டிங் போட்டியா? அவர் என்ன உனக்கு தாலி கட்டின புருஷனா? பாத்து 2 பேரும் புருஷன் முண்டாட்டியா நடிக்க தான் வந்தீங்க. உண்மையிலேயே புருஷன் முண்டாட்டி ஆயிடாதீங்க. நம்ம திட்டமெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். யாரோ பில் அடிக்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து வைங்க. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாலும் வருவாங்க, நம்ம அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? சரிப்பா. வாங்க வாங்க வாங்க. நீங்க? நாங்க பொண்ணோட அம்மா ஷாம்லா இருக்காங்களா, அவங்க ஓ சொந்தக்காரங்க. அப்படியா? வாங்க வாங்க. தேங்க்ஸ். வணக்கம். உட்காருங்க. வணக்கங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஓ, இவர்தான் மாப்பிள்ளையா? இவன் தான் மாப்பிள்ள, என் பையன் செல்வா. என்னங்க, மாப்பிள்ளை நம்ம மீனாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு இல்லங்க? பின்ன பிரான்சிஸ் குமார் சாதாரண மாப்பிள்ளையா பாப்பாரு? ஐயோ, கீழே விழுறாங்களே, என்னாச்சு? அவங்களுக்கு பிரஷருங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலையா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நாங்க போற பழக்கமே இல்லைங்க. என்னது, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க? இல்ல டாக்டரே இங்க கூட்டிட்டு வருவோம்னு சொல்ல வந்தேன். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, எங்க பிலோமினா கனடாவிலே பிறந்து கனடாவிலே வளர்ந்தவ. நானும் அமெரிக்கால படிச்சவன் தான். அது எங்களுக்கும் தெரியும் தம்பி. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, பொண்ணு முன்ன பின்ன கொஞ்சம் நடந்துக்கிட்டாலும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, எங்க பொண்ணு அம்மா அப்பாவையே கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுவா. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பையன் கூட சுத்துறதாவும் கேள்விப்பட்டோம். ஏய், என்னடி பேசுற நம்ம வீட்டு பொண்ணை பத்தி? இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு தங்கம் தாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா 3வது மனுஷங்க யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். எங்க பொண்ணு நைட்ல பார்ட்டி கிட்டின்னு போய் கொஞ்சம் லேட்டா தான் வருவா. வெளிநாட்டுல பிறந்த பொண்ணு, மாத்திக்கவா முடியும்? நாங்க ஏதோ எங்க பொண்ணை பத்தி குறையா சொல்றோம்னு நினைக்காதீங்க. எங்க பொண்ணு தங்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் இல்லையா? இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனைவி பிலோமினா தானே முடிவு பண்ணிட்டேன். என்னோட பார்வையில ஆணும் சரி பொண்ணும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இஷ்டம் போல வாழலாம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒத்து வரலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணத்தை பார்க்க வேண்டியதுதான். இந்த உட்கார்ந்துருக்காங்களே எங்க அப்பா அம்மா, இவங்க எங்க அப்பாவுக்கு 2வது ஒய்ஃப்.
இவரு எங்க அம்மாவுக்கு 3வது புருஷன், நானே எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவன் தான். சோ உங்க வீட்டு பொண்ணை நல்லா பார்த்துப்போம், போதுமா? போதுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏண்டி நான் சொன்னல மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர்னு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். என்னங்க வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்க? இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. வரோம் மாப்ள. வாங்க. அம்மா அம்மா, சமயக்கட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, எனக்கு காலேஜ்க்கு நேரமாது. ஏண்டி சமயக்கட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? துணியா துவைச்சிட்டு இருப்பாங்க, சமையல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, லஞ்ச் கொடுத்தா போதுமா? பணம் கேட்டல, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுமா. ஏண்டி நீ கேட்டவன பணத்தை கொடுக்கறதுக்கு பணம் என்ன மரத்துல காய்ச்சிட்டு இருக்கு? அக்கா கிட்ட கேக்குறதுக்கு வேண்டான்னு சொன்னேன். யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னல, என்னாச்சு? ஆமா சொன்னேன். அப்புறம் என்னம்மா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. ஏண்டி காலங்காத்தால போய் நின்னா யாரு பணம் கொடுப்பாங்க? ஒரு 12 மணிக்கா போய் வாங்கிட்டு வந்து தரேன். என்னது 12 மணிக்கா? நீ எப்ப காசு கொடுக்கறது, நான் எப்ப ஃபீஸ் கட்டுறது? என்னம்மா நீ கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்ன காலையில மத்தியானம்னு சொல்லிக்கிட்டு நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. ஓ, நீ மட்டும் சொன்னா கேட்கவே மாட்டேன். புடிச்ச மயிலுக்கு 3 கால்னு அடம் பிடிப்ப. சரி இரு, போய் வாங்கிட்டு வந்து தரேன். சீக்கிரமா வா. வாங்க மாப்ள. லீலா வீட்ல இருக்காளா? காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. உள்ள வாங்க. லீலா, மாமா வந்திருக்காரு பாரு. வாங்க மாமா. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அக்கா வரல? இளவரசி ஆபீஸ்க்கு போயிருக்கா. மாப்ள, டிஃபன் சாப்பிடுறீங்களா? வேணாத்த, நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். லீலா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருந்தேன்ல, இந்தா. அக்கா கொடுத்தமிச்சாங்களா மாமா? இல்ல, நான் தான் கொண்டு வந்தேன். ஏன் லீலா, நான் கொடுத்தா பணம் வாங்க மாட்டியா? இப்ப இளவரசி கிட்ட பணம் எதுவும் கிடையாது. சம்பளம் வரலாம், அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. நீ பணம் கேட்ட விஷயத்த நான் இளவரசி கிட்ட சொல்லியிருந்தா இளவரசி வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கித்தான் உனக்கு கொடுக்கணும், புரியுதா? அதான் நானே கொடுக்குறேன். இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சா கூட ஒத்துக்க மாட்டா. அதான் நீ ஃபோன் பண்ணது கூட நான் இளவரசி கிட்ட சொல்லாம பணம் கொண்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு போய் ஃபீஸ் கட்டுமா? மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம்.